இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக அரசியலையே புரட்டி போட போகுது. குறிப்பா அமெரிக்காவோட தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு ஒரு செய்தி வெளியே வந்திருந்தது. ஈரான் இப்போ புதுசா ஒரு ஐசிபிஎம்ஐ, அதாவது கண்ணம் விட்டு கண்ணம் பாயிற ஒரு ஏவுகணைகளை தயார் செஞ்சிருக்காங்க. இது நேரடியா அமெரிக்காவையே தாக்கும்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆட்டமே வேற. ஈரான் மட்டும் தனியா இதை செய்யல, அவங்களுக்கு பின்னாடி ரைசா நிக்கிறாங்க. 2025 ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட அந்த ரகசிய ஒப்பந்தம் இப்போ ஒரு பெரிய ஒரு போருக்கான அத்திவேரமா மாறி இருக்கு. ரைசாவும் ஈரானும் போட்டுக்கிட்ட அந்த ஒப்பந்தம் என்ன, இது எப்படி இந்த போர்ல ஈரானுக்கு சாதகமா அமைய போகுது, ஈரானுக்கு இது எப்படி ஒரு பலத்தை கொடுக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரைசாக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை பார்த்து அமெரிக்கா ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஏனென்றா இது 2025 அக்டோபர்ல இருந்து ஒரு முழுமையான வார் டைம் பிரஷர் மெக்கானிசமா மாறியிருக்கு. முதல்ல இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற பாதுகாப்பு அம்சத்தை பற்றி பார்க்கணும். இது நேற்றோ மாதிரி நீ அடிச்சா நானும் வருவேன் அப்படிங்கிற ஒரு நேரடியான ஒப்பந்தம் இல்லை. ஆனா அதை விட ரொம்பவே ஆபத்தானது. இதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஒருவேளை யாராவது ஒரு நாட்டை தாக்க வந்தா இன்னும் ஒரு நாடு அந்த தாக்குதலுக்கு எந்த வகையிலும் உதவக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஐநா சபை, அதாவது யுஎன் மூலமா அந்த பிரச்சனையை உடனடியா பேசி தீர்ப்பதற்கான முயற்சியை எடுக்கணும். இது அமெரிக்காவுக்கு எப்படி செக் வைக்குதுன்னா, அமெரிக்கா ஒருவேளை ஈரானை தாக்க நினைச்சா மற்ற நாடுகள் அந்த தாக்குதலுக்கு ஆதரவு கொடுக்க விடாம ரைசா தன்னோட டிப்ளமேட்டிக் பவரை வச்சு அதனை தடுத்து நிறுத்துவார்கள். இதனால ஒரு பெரிய கூட்டணியை அமெரிக்காவால் உருவாக்க முடியாம போகும். அடுத்த முக்கியமான விஷயம் உளவுத்துறை, அதாவது இன்டெலிஜென்ஸ். இதுதான் இப்ப இருக்கிற ரியல் டைம் கேமே. ரைசாவோட அதிநவீன சேட்டலைட் சிஸ்டம் மற்றும் ஏர்டிபென்ஸ் ரேடார் மூலமா கிடைக்கிற தகவல்களை அப்படியே ஈரானுக்கு கொடுத்துருவார்கள். யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட போர் விமானங்கள் எங்கிருந்து டேக் அப் ஆகுது, அவங்க ஏவுகணைகளை எந்த திசையில இருந்து அனுப்புகிறார்கள், அதாவது லான்ச் பண்ணுகிறார்கள், எங்க அமெரிக்காவோட மிசைல்கள் வருது, இதனைத்துமே முன்னாடியே ஈரானுக்கு தெரிஞ்சா அவங்க தாக்குதலை சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸியா மாறிடும். இது ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி செய்யப்படும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணுவதற்காண்டி டேக் அப் ஆனாலும் சரி, மிசைல்களை லான்ச் பண்ணாலும் சரி, ரைசா அதுக்கான உளவு தகவல்களை முன்கூட்டியே ஈரானுக்கு கொடுத்துருவார்கள். அது மட்டும் இல்லாம மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன் ஒரு வார்த்தையும் இதுல சேர்த்திருக்காங்க, இந்த ஒப்பந்தத்துல சேர்த்திருக்கிறார்கள். இதுல தான் அந்த Su-35 போர் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட் மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் உள்ள வருது. இதை தவிர ரேடார் உதிரிப்பாகங்கள், ஜாமிங் டெக்னாலஜி, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் ரஷ்யா இப்போ ஈரானுக்கு தாராளமாக அள்ளி கொடுத்துருக்காங்கன்றே சொல்ல முடியும். அதுவும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்கிறார்கள். கடைசியா ஈரானோட ஏவுகணை தொழில்நுட்பம். ரஷ்யா தன்னோட நேரடி கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஈரானுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி வைக்க மாட்டாங்க. அதாவது தங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்களை ஈரானுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யுது, அதோட கைடன்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நோ-ஹவ், அதாவது ரகசிய தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் 10,000 கிலோமீட்டர் பாயிர ஐசிபிஎம்ஐ ஈரானால இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடிஞ்சுது. சுருக்கமாக சொல்ல போனா ரஷ்யா முன்னாடி நின்று சண்டை போடாது, ஆனா ஈரானை அடிக்க வர்ற நாடுகளுக்கு எதிராக ஈரான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ரஷ்யாவோட துல்லியத்தோட இருக்கு. இதுதான் இந்த 2025 ஒப்பந்தத்தோட உண்மையான பேஸாக பெருக்கப்படுது, அதாவது முகமாக பெருக்கப்படுது. ஈரான் ஒரு பக்கம் தங்களுடைய மிசைல்களை ரெடி பண்ணும்போது ஐரோப்பா இன்னும் ஒரு பக்கம் ஒரு பெரிய அரசியல் காய்நகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசம் ஐரோப்பாவில் நடந்த மீட்டிங்ல ஒரு விஷயம் ரொம்ப சூடா விவாதிக்கப்பட்டது. அது என்னன்னா, ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRGC, அதனை ஒரு பயங்கரவாத அமைப்பை அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் ஐரோப்பா திடீரென்று இவ்வளவு கோவப்படுறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். இதற்கு ஐரோப்பா தரப்புல இந்த 3 காரணங்களை சொல்றாங்க. 1, ஈரானோட ஏவுகணை மற்றும் ட்ரோன் வளர்ச்சி. 2, அந்த பிராந்தியத்துல ஈரான் மெத்த குழுக்களுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட். 3, ஈரானுக்குள்ள நடக்கிற மனித உரிமை மீறல்கள். இதெல்லாம் வச்சுதான் ஈரானை முடக்கிறதுக்கு ஐரோப்பியன் ட்ரை பண்றாங்க. ஆனா இங்கதான் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் ஈரானி பயங்கரவாதின்னு சொல்ற இதே ஐரோப்பா, இன்னும் ஒரு பக்கம் சிரியாவோட பிரசிடண்டா இருக்கிற அல்-சாரா அவர்கள் கூட கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உலக அரசியலோட உச்சக்கட்ட வேடிக்கையே. ஏன் நான் இதன்னு சொல்றேன்னா, இந்த அல்-சாரா அவர்கள், இவரோட வரலாற்றை நாங்கள் பின்னணியை எடுத்து பார்த்தோம் என்றால், இவருக்கு முதல் அல்-ஜுரானி என்ற பெயர் இருந்தது. இவர் ஒரு காலத்துல ISIS தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை போட்டு கிளர்ச்சி குழுக்களோட தலைவராக இருந்தவர். என்னன்னு சொல்ல போனா அல்-கொய்தா போன்ற அமைப்புகளோட தொடர்புல இருந்தவர் என்று சொல்லி ஐரோப்பாவே இவருக்கு எதிராக
கொஞ்ச காலத்துக்கு முன்னம் குற்றஞ்சாட்டி இவரை காட்டி கொடுப்பவர்களுக்கு பரிசு தூய தருகிறோம் என்று சொன்னார்கள். இதைத்தான் அமெரிக்காவும் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு அதே ஐரோப்பாவினுடைய அதிகாரிகள் நேரா சிரியாவோட தலைநகரமாக இருக்கிற டொமாக்கஸுக்கு போய் இந்த அல்ஜுரானி அவர்களை நேரடியாக சந்தித்து சிரிச்சு பேசி கை குலுக்கிட்டு வரார்கள். ஏன் இந்த அந்தஸ்து மாற்றம் என்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். ஏனென்றா ஐரோப்பாவுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. சிரியாவில் ஒரு நிலைத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் அங்கிருந்து வர்ற அகதிகள், அதாவது ஐரோப்பாவுக்கு வருகின்ற அகதிகளோட எண்ணிக்கையை குறைக்க முடியும். அதே மாதிரி எல்லையோர பாதுகாப்பு, மனிதாபிமான உதவி, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும். இப்போ இதுல இருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு தேவை இருக்கிறபடியால் இப்ப அல்சார் அவர்கள் நல்லவராய் தெரிகிறார். இதைத்தான் ரியல் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொது வழியில நாங்க ரொம்ப நேர்மையானவங்க, கொள்கைவாதின்னு பேசுவாங்க. ஆனா தனியா ரூம் போட்டு பேசும்போது யார் மூலமா நம்ம லாபத்தை பார்த்துக்கலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஒரு காலத்துல முஜாஹிதீன்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல இருந்து லிபியாவில் கடாபிக்கு எதிரான செஞ்ச வேலை வரைக்கும் ஐரோப்பாவோட வரலாறு முழுக்க இப்படி ஒரு இரட்டை வேடம் தான் இருக்கு. ஈரானை முடக்க நினைக்கிற ஐரோப்பா சிரியாவில் தன்னோட தேவைக்காக ஒரு பழைய கிளர்ச்சியாளரை அதிபராக ஏற்றுக்கின்றது. இவங்க பேசுற ஜனநாயகம் மற்றும் மனித உரிமை எல்லாம் ஒரு பேச்சுக்குத்தானே தவிர உண்மை இல்லையங்கிறது தெளிவா புரிய வைக்குது. இதுதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பகுதியே. உலக அரசியல் என்னைக்குமே நீதியை வச்சு நடக்கிறது இல்லை, அது தேவையையும் பலத்தையும் வச்சு தான் நடக்குது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சொள்ளணும். இந்த உலகத்துல உங்கள்கிட்ட நீதி இருக்கலாம், உங்கள்கிட்ட பலம் இல்லை, அதே நேரத்தில் உங்கள்கிட்ட தேவை இல்லாட்டி நீங்கள் சொல்வதை யாருமே கேட்க மாட்டார்கள், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இப்போ உங்கள்கிட்ட பலம் இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்குன்றால் நீங்கள் நிறைய நாடுகள் மத்தியில் முக்கியத்துவம் பெறுவீர்கள். உங்கள்கிட்ட நீதி இருக்குன்றதுக்காண்டி உங்களுக்கு பவர் வருமென்று அர்த்தம் இல்லை, உங்களை மதிப்பார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. இதனை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். புரிந்தவர்களை ஈரானுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க கேட்கலாம். இது ஒன்றும் பாசத்துல பண்றதில்லை, பக்கா பிஸ்னஸ் கணக்கு. ரஷ்யா மேலேயும் சரி, ஈரான் மேலேயும் சரி, அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்காங்க. எங்களை நீங்க முடக்க நினைச்சா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை முடக்குவோம்ங்கிறது தான் புடின் அவர்களோட பிளான். குறிப்பா 2025 ஜூன் மாதம் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தின பிறகு ஈரான் ரொம்பவே உற்சாகி ரஷ்யா கூட நெருக்கமாக மாற ஆரம்பிச்சிட்டார்கள். சரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க. இது வரும் ஆயுத போட்டி மட்டுமில்ல, இது உலகத்தோட அதிகார மையமே மாறப்போறதுக்கான அறிகுறி. ஒரு பக்கம் அமெரிக்கா நாங்க தான் உலக பொலிசுன்னு சொல்லிக்கிட்டு ஈரானை மிரட்டுறாங்க. ஆனா இன்னும் ஒரு பக்கம் உங்க மிரட்டல் எங்ககிட்ட வேலை செய்யாதுன்னு ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து ஒரு புது மகாபாரத யுத்தத்துக்கே ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட மிசைல்களும் ரஷ்யாவோட தொழில்நுட்பம் ஒன்றா சேர்த்தா அது வெறும் ஒரு நாட்டோட பாதுகாப்பு மட்டும் இல்லை, அது அமெரிக்காவோட பலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு ஆயுதமா மாறும். இப்போ நிலைமை என்னன்னா, வார்னிங் கொடுக்குற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது எல்லாமே ஆக்ஷன். ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்கின்ற அந்த எஸ்போகன்ற சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னா இனிமேல் நாங்கள் தற்காப்பு ஆட்டம் ஆடப்போறதில்லை, பதிலடி ஆட்டம் ஆடப்போறோம் என்பதை ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதன் மூலம் உலக நாடுகளுக்கு உணர்த்துகிறார்கள். ஆனா இந்த விளையாட்டுல கடைசியில பாதிக்கப்பட போறது யாருன்னு பார்த்தா அது நாம தான். ஏன்னா மத்திய கிழக்குல ஒரு போர் மூண்டா அது பெட்ரோல் விலையில ஆரம்பிச்சு உலக பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும். ஐரோப்பாவோட இரட்டை விடவும் ரஷ்யாவோட இந்த மாஸ்டர் பிளான் காய் நகர்த்தல்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியை நோக்கி கூட்டிக் கொண்டு போகுது என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் பயமுறுத்துறது இல்லை, ஆனா டிவியில் வர்ற செய்திகளுக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கிறதை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா ஈரானுக்கு உதவுவது சரியன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதனால் உலகப்போர் வரும்னு பயப்படுறீங்களா? உங்களோட நியாயமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.